வவுனியாவில் திருமணத்திற்கு சில தினங்களே இருக்கும் நிலையில் கனடாவிலிருந்து வந்த மாப்பிள்ளை ஒருவருக்கு அவரது வருங்கால மனைவியுடன் தவறாக இருந்த வீடியோக்களை அனுப்பிய காதலன் தொடர்பாக போலீசாரிடம் முறைப்பாடு கொடுக்கப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்று பின்னர் அந்த முறைப்பாடு கனடா மாப்பிள்ளையின் வேண்டுகோளுக்கிணங்க மீளப் பெறப்பட்ட சம்பவம் ஒன்றும் இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் மணப்பெண்ணும் குறித்த காதலனும் பாடசாலை காலத்தில் காதலித்து வந்துள்ளார்கள். அதன் பின்னர் காதலன் இன்னொரு பெண்ணுடன் தொடர்பில் இருப்பதை அறிந்து குறித்த பெண் அவனை விட்டு பிரிந்துள்ளார். இதனால் பல தடவைகள் பெண்ணின் வீட்டுக்கு காதலன் சென்று வன்முறையில் ஈடுபட்டு ஒரு தடவை போலீசாரால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலிலும் வைக்கப்பட்டதாக தெரிய வருகின்றது. அதன் பின்னர் கடந்த ஆண்டு வெளிநாட்டு நபருக்கும் பெண்ணுக்கும் நிச்சயமாக இருந்த நிலையில் இனம் தெரியாதவர்களால் பெண்ணும் காதலனும் தவறான முறையில் இருந்த வீடியோக்கள் அனுப்பப்பட்டு திருமணம் குழப்பப்பட்டுள்ளது. பின்னர் தற்போது கனடாவில் குடியுரிமை பெற்ற 43 வயதான விவாகரத்தான மாப்பிள்ளை ஒருவருக்கு குறித்த பெண் நிச்சயம் செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில் அடுத்த வாரம் திருமணம் நடைபெறவுள்ள நிலையில் மாப்பிள்ளையின் வாட்ஸ்அப்பிற்கு இனம் தெரியாத இலக்கத்திலிருந்து மணமகளுடன் தவறாக உறவு கொள்ளும் வீடியோக்கள் அனுப்பப்பட்டிருந்தது. ஏற்கனவே குறித்த பெண்ணின் காதல் தொடர்பாக கனடா மாப்பிள்ளைக்கு தெரியப்படுத்தியிருந்தார்கள். அதனால் குறித்த தவறான வீடியோ வந்தது தொடர்பாக மணமகளுக்கு மாப்பிள்ளை தெரியப்படுத்தியுள்ளார். இதனை அடுத்து மணமகளின் உறவினர்கள் போலீசாரிடம் முறையிட்டதாக தெரிய வருகின்றது. எனினும் போலீசாரின் முறைப்பாட்டை மாப்பிள்ளையின் வேண்டுகோளுக்கிணங்க மீள பெறப்பட்டுள்ளது. எனினும் காதலனின் வீடு தேடி சென்ற கனடா மாப்பிள்ளை குறித்த காணொளி தொடர்பாக அவரிடம் விளக்கம் கோரிய போது குறித்த காணொளிகள் தன்னால் அனுப்பப்படவில்லை என காதலன் கூறியுள்ளார். மேலும் காதலியுடன் இருந்த கோபம் காரணமாகத்தான் சிறைக்கு சென்ற விரக்தி காரணமாகவும் தன்னுடன் காதலி தவறாக இருந்த காட்சிகளை சமூக வலைத்தளத்தில் 2019 ஆண்டு வெளியிட்டு அந்த சமூக வலைத்தளம் பின்னர் முடக்கப்பட்டதாகவும் காதலன் கனடா மாப்பிள்ளைக்கு கூறியுள்ளார். இதேவேளை காதலன் தற்போது திருமணம் முடித்து ஒரு குழந்தைக்கு தந்தையாகவும் உள்ளதை கனடா மாப்பிள்ளை அவதானித்துள்ளார். கனடா மாப்பிள்ளைக்கு அனுப்பப்பட்ட வாட்ஸ்அப் இலக்கம் அனுராதபுரத்தை சேர்ந்த இறந்து போன சிங்கள வயோதிபர் ஒருவரின் பதிவில் உள்ளதாக தெரிய வருகின்றது. கனடா மாப்பிள்ளையின் தொலைபேசி இலக்கம் மணப்பெண்ணான யுவதியின் நெருங்கிய உறவுகளுக்கே தெரிந்திருந்த நிலையில் குறித்த வீடியோ தனக்கு அனுப்பப்பட்ட தொடர்பில் யுவதியின் நெருங்கிய உறவு யாராவது தொடர்பு பட்டிருக்கலாம் என மாப்பிள்ளை சந்தேகிக்கப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.